ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு. கண்ணனே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபுவாக வந்து அவதாரம் பண்ணினான் என்று கூறப்படுகிறது. எது உயர்ந்த தர்மம் என்றால் பகவானிடம் காட்டக்கூடிய கபடமில்லாத பிரேமை. அதை காட்ட வந்தவர் கிருஷ்ண சைத்தன்ய பிரபு. ஜெகநாதன் மகாத்மியம் வேற, பிரபுவின் மகாத்மியம் வேற என்று சொல்ல முடியாது. கிருஷ்ண சைத்தன்ய பிரபு புரியில் இருந்த காலத்தில் யாத்ரீகர்கள் உள்ளூர்காரரிடம் வந்து ஜெகநாதரை பார்க்க எப்படி போக வேண்டும் என்று கேட்டால், கோவிலில் இருக்கும் ஜெகநாதரை பார்க்க வேண்டுமா அல்லது இங்கேயே நடந்துண்டு கீர்த்தனம் பண்ணிண்டு பிரேம மூர்ச்சையாகி விழுந்துண்டு எல்லோருக்கும் பிரேமையை சொல்லிக் கொடுத்து நடமாடிக்கொண்டிருக்கும் ஜெகநாதரை பார்க்க வேண்டுமா என்று கேட்பார்களாம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு வரலாறு மிக பெரியது. அதில் சில விஷயங்களை பார்க்கலாம். கலியில் எங்கு பார்த்தாலும் அசுரத்தன்மை நிறைந்திருக்கிறது. மனிதன் எப்பொழுது தேவனாக இருப்பான், எப்பொழுது அசுரனாக இருப்பான் என்று அவனுக்கே தெரியாது. மனிதனிடமிருக்கும் அசுரத்தன்மையை அழிப்பதற்கு ஆயுதங்கள் தேவையில்லை. ஆனால் பிரேமை என்னும் ஆயுதம் வேண்டும். பிரேம அவதாரமாக யாரையும் தண்டிப்பதற்கு இல்லை. எவ்வளவு பாபியாக இருந்தாலும் அவன் இனிமேல் பாபம் செய்யாமல் இருப்பதற்கு எடுத்த அவதாரம் கிருஷ்ண சைத்தன்ய பிரபு அவதாரம். இந்த அவதாரத்தில் கிருஷ்ணன் போல் நிறைய பாலலீலைகள், பண்டிதன் போல் வித்யார்த்தியாக லீலைகள், மகாமேதையாக லீலைகள் பண்ணினார். நிறைய ஹாஸ்ய லீலைகள் பண்ணினார். 27 வயது வரை கிரகஸ்தனாக இருந்தார். பிறகு சந்நியாசம் வாங்கிண்டு அடுத்த 27 வருஷம் பிரேம பித்து பிடித்தவராக, நாமத்தில் தன்னை மறந்தவராக இருந்தார். ஜெகநாத கஷேத்திரத்தில் இருந்து அற்புத லீலைகள் பண்ணி எந்த ஜெகநாத ஸ்வரூபத்தில் இருந்து வந்தாரோ அவருடையே கலந்து விட்டார். அத்வைதாச்சாரியர், நவதீப், மேற்கு வங்காளம். இந்த இடத்தில் வசிக்கும் வைஷ்ணவ ஆச்சாரியர். கிருஷ்ண பக்தியை விளக்குவதில் சிவபெருமான் போல் இருந்தார். இந்த சமயத்தில் சாத்வீக பக்தி இல்லாத காலம். பலி கொடுக்கின்ற மதுபான வழிபாடு இவருக்கு பிடிக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எதுவும் பிடிக்காமல் பகவானை தீவிரமாக பிரார்த்தனை செய்தார். வைகுந்தத்திலிருந்து இறங்கி வா, பூமியில் அவதாரம் பண்ணு, ஜனங்களுக்கு நல்ல வழிகாட்டு என்று உருகி உருகி பிரார்த்தனை பண்ணுவார். ஜெகநாத மிஸ்ரர், சச்சிதேவி என்பவர்களுக்கு 8 குழந்தைகள் பிறந்து இறந்தது. ரொம்ப வேதனை. அத்வைதாச்சாரியரை வந்து வணங்கினார்கள். அந்த ஆசீர்வாதத்தால் ஒரு பிள்ளை குழந்தை விஸ்வரூபன் பிறந்தது. அப்படி ஒரு அழகு, அறிவு, பணிவு, வித்தையுடன் பிறந்தது. அத்வைதாச்சாரியார் குருகுலத்திலேயே படித்து வருகிறான். அவனுக்கு 10 வயது இருக்கும் பொழுது சச்சிதேவிக்கு இன்னொரு குழந்தை உண்டாகிறது. அத்வைதாச்சாரியர் அவதார புருஷன் வந்து பிறப்பான் என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறார். 1486 வருடம் 8 குழந்தைகள் பிறந்து இறந்து, பிறகு விஸ்வரூபன் பிறந்து 10 வருட காலம் முடிந்து உண்டான குழந்தை என்பதால் சச்சிதேவி முடியாமல் இருக்கிறாள். நிறை மாதம் வேப்ப மரத்தடியில் குடிசை போட்டு பிரசவம் பார்க்க முடிவு செய்கிறார்கள். சச்சிதேவி முடியாமல் இருந்தாலும் மிகவும் தேஜஸ்வியாக இருக்கிறாள். ஒரு ஹோலி தினத்தன்று 13 மாதம் வயிற்றில் இருந்து நல்ல வளர்த்தியோடு தங்க விக்கிரகம் மாதிரி பகவானின் அம்சமாக குழந்தை பிறந்தது. எல்லார் மனதிலும் ஒரு சந்தோஷம். சச்சிதேவியின் அப்பா ஒரு பெரிய ஜோசியர் வந்து பார்த்தார். பிறந்தது மகா புருஷர் என்கிறார். குழந்தை பிறந்து 1 மாதத்திலேயே லௌகீக விஷயங்கள் பேசினால் அழுமாம்.
ஹரிபோல் ஹரிபோல் ஹரி ஹரிபோல் என்றால் சிரிக்குமாம். இது இப்படி சொன்னால் சிரிக்கும் என்பதால் எல்லோரும் நாமம் சொல்லிண்டே வந்து குழந்தையை தூக்கி கொஞ்சுவார்கள். 4 மாதத்திற்கு பிறகு வேப்ப மரத்தடியில் பிறந்ததால் நிமாயி என்றும் விஸ்வம்பரன் என்றும் 2 பெயர் சூட்டினார்கள். 2 பெயர் இருந்தாலும் நிமாயி என்ற பெயர் நிலைத்தது. சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.